அதாவது டே 83ல நானே மீன் குழம்பு வச்சிருக்கேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அரை மணி நேரமாக வெயிட் பண்ண வேணும், ஆர்டர் எதுவுமே இல்லை. சரி நீ வேற மீன் குழம்பு வேறு இஷ்டமா, சரி மதியத்துக்கும் அதே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட உட்காந்தாச்சு. மீன் குழம்பு சாப்பாடு. அதாவது இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் அந்த மதிய சாப்பாடு சாப்பிட்டான்னு ஒரு 1 hour ரெஸ்ட்டும் கிடைச்சோன்னா நல்ல ஒரு தூக்கம் வருது பாருங்க. அதுவும் வேப்ப மரத்து நிழல்ல நீ பாட்டுல ராசா தூங்குனே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? கீழே படுத்து தூங்குறதே ஒரு நல்ல சுகம் தான். மக்களே, ஒரு 1.5 மணி நேரமா வந்து பாத்தீங்கன்னா ஆர்டரே இல்லை. இந்த அதே வேப்ப மரத்துக்கு கீழே தான் படுத்தே தான் கிடக்குறோம். ஏன்னா வந்து ஒரு சில பேர் நோன்பு வச்சிருக்காங்களா, அதனால வந்து ஆர்டர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. மேபி இன்னும் ஒரு 1 hour படுத்து தூங்கி வச்சு ஆர்டர் வரும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோம்பு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பாடு வந்து 4:30 மணிக்குனா வந்து எல்லாமே ஃப்ரீயாகவே தருவாங்க. இங்கே பாருங்கள், ஒரு பாக்ஸ் ஆல்ரெடி வாங்கியாச்சு. மறுபடியும் இப்போ மதிய சாப்பாடு முடிஞ்சு அடுத்த சாப்பாடு ஈவினிங் சாப்பாடு இது சாப்பிட போகிறோம். வேலை வேலைக்கு விதவிதமாக சாப்பாடு மட்டும் உண்டு, பரவாயில்லையா? ஹை நண்பா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 83. காலையிலேருந்து 159 ஏடி ஓட்டியிருக்கோம். ரூமுக்கு ஒரு 20, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு ஒரு 15 ஏடி மைனஸ் பண்ணோன்னா ஒரு 124 ஏடி வரும். இதை வந்து நம்ம ஊர் காசு கன்வெர்ட் பண்ணோன்னா ஒரு 3050 ரூபா டே 83யோட ப்ராஃபிட்டு. ஃபுட்டு சொல்லலைன்னு கேட்காதீங்க. ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 1 டைம் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம், அதனால காஸ்ட்டு கம்மியாக தான் வருது. இப்போ அது எவ்வளோ காஸ்ட்டுன்னு வீக்லி 1 டைம் சொல்லி மைனஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் நண்பா. டே 84ல் பார்க்கலாம்.